ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பற்றி டெய்லி பைபிள்ஸ் எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வசனம் பார்க்கலாம் வாங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வந்து தாவீது ரொம்ப மன உருக்குதலோடு இந்த வசனத்தை வந்து எழுதுறாரு. என்ன ஒரு மன உருக்குதலான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாருங்க. அந்த தப்பு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டுகிட்ட இந்த வசனத்தை வந்து சொல்றாரு. நான் ஈசோப்பினால் கழுவி அருளுங்க பண்ணுறாரு. ஈசோப்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மூலிகை செடி. அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மூலிகை செடியை ஆட்டு ரத்தத்தில் தோச்சி மக்கள் மீது தெளிப்பாங்க. அவங்க சுத்திகரிக்கப்படுவாங்க. அதுபோல் என்ன கரைப்படைஞ்சிருக்கிற என் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஈசோப்பினால் கழுவுங்க, உறைந்த மழையை போல என்ன பியூர் வெள்ளையாக என்ன மாற்றுங்க ஈசப்பான்னு சொல்லி ரொம்ப மன உருவோடு கேட்குறாரு. ஆண்டவர் கண்டிப்பாக அவர் பாவத்தை மன்னிச்சார். அதுபோல் நீங்கள் தாவீது கிட்ட கற்றுக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அவர் பாவத்தை உணர்றாரு, அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு. இந்த மாதிரி நீ நிறைய பேர் பாவத்தை உணராமல் மன்னிப்பு கேட்காம இந்த இடத்துக்கு போனால் நம்ம பாவம் மன்னிக்கப்படுமா, அந்த இடத்துக்கு போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாம், தேவையில்லாத விஷயங்கள் இடத்துக்கு போய் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் போனால் நமக்கு எதுவுமே பாவம்லாம் ஒன்றும் இதுவாக வருங்க, புண்ணியமும் கிடைக்காது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தையே நம்மளுக்கு மன்னிச்ச ஒரு பாவத்துக்காக உயிரியே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம பாவத்தை எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம பாவம் கண்டிப்பாக மன்னிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருடைய பாவம் ஆண்டவர் மன்னிப்பாராக. இந்த வார்த்தையின்படி ஆஸ்வதிப்பார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்